இப்போது மார்னிங் மார்னிங் 3 o'clock. சும்மா வாக்கிங் வரணும்னு தோணுச்சு. என்னால் நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் இது நேச்சுரல்ன்றதை விட நான் ஒரு விஷயத்தை எனக்கு பிடிச்சி பண்ணணுன்றதை விட நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கு. அது எனக்கு ஒரு மாதிரி போக போக ப்ரெஷர் ஆகுது. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிக்கிட்டே போய் ஒரு லெவலுக்கு மேலே ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணணும், சம்திங் மூவியா சீரீஸ் பார்க்கணுன்ற மாதிரி போயிடுறேன். செம்மொழி பூங்கா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை தெரில. கோயம்புத்தூர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் இருந்தால் செம்மொழி பூங்கா இருக்கும். கிட்டத்தட்ட 208 crores கட்டினதான், எனக்கு தெரியல சரியா. பட் இவ்வளோனா அந்த பிளேஸ் என் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு, நான் போகாமலே இருந்திருக்கேன். ரொம்ப நாள் அதுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் செம்மொழி பூங்காவுக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போல் ரொம்ப தூரம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 1 kilometer வாக்கிங் டைம் தான். இந்த மாதிரி நிறைய பிளேஸை மிஸ் பண்ணிட்டேன். தெரியல, ஆனால் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப சொதப்புற மாதிரி. எனக்கு தெரியல, நான் இப்போது நெக்ஸ்ட் காலேஜ் போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் சுத்தமாக எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தாட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கண்டென்ட் போடணும். என்னோடய ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா எல்லாருக்குமே சயின்ஸை கொண்டு சேர்க்கணும். லைக் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க லைஃபோட பியூட்டிஃபுல்லான டெஃபினேஷனை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல், நமக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. இந்த எல்லா விஷயங்களை பற்றியுமே நான் ஜஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். லைக் பீப்புள்ஸ்க்கு லைக் லைட் அடியுது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. லிட்ரலி அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயம் என்னால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியலை. லைக் சம்திங் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறங்கப்பா கை வலிக்குது. லைக் என்னால் சில நேரத்தில் மனசு விட்டும் பேச முடியலை. எனக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலடா. நான் இப்படி கிடையாது. இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. நான் ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் இருப்பேன். ஒரு மாதிரி அதுதான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் எமோஷ்னலாக எல்லாம் தெரிஞ்ச உடனே ரொம்ப எம்பத்தட்டிக் ஆகிட்டா. ஒரு மாதிரி ரொம்ப எம்பத்தட்டிக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, எமோஷ்னல் சூத்தடிகள் விழுந்துச்சு. ஆஃப்டர் நிறைய பட்டுச்சு. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அடி வாங்கினேன். அதனால் நிறைய அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எம்பத்தட்டிக்காக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆளை விடுங்கடா, நான் எம்பத்தட்டிக்காக இருக்கலாம், ஆள் கிடையாதுன்னு விட்டுட்டேன். எங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு மிஷின் போகுது. தரையெல்லாம் கூட்டுறாங்கப்பா, ரோடை க்ளீன் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணல, கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி அதிலே கழுவிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எம்பத்தட்டிக். ஸோ அதுக்கப்புறம் இப்போயுமே எனக்கு ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்கணும்னு தான் ஆசை. பிகாஸ் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? எம்பத்தட்டிக்காக இருக்கிறது, எமோஷ்னலாக எல்லாருக்கூடையும் செம்மையாக இருக்கும். பட் அந்த எமோஷ்னல் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறான். இப்போ அதிலேருந்து அட்டாச்
அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் சுத்தமாகவே. இப்போது மோஸ்ட்லி அட்டாச் ஆகிறதில்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாட்டிகிட்டு இருந்தேன். பட் இப்போது அப்படி இல்லை, லிட்ரலி இப்போ மாறிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் 2 மணிக்கு நடந்துட்டுருக்கேன்டா. ஒரு மாதிரி அருமையாக இருக்கு. என்ன கை தூக்கி பிடிச்சிருக்கேன், கை மட்டும்தான் வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, நான் நைட்டு முழிச்சிருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மதிய வெயிலெலாம் என்னால் இருக்கவே முடியலப்பா. காலையில் முடிச்சு மதிய வெயிலில் தாக்கு பிடிச்சி அப்புறம் நைட்டு தூங்குறது. ஏன் ஆன்சஸ்டர்ஸ்லாம் அப்படி பண்ணாங்க, இப்போயுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அதுக்கு நான் அப்படியே பண்ண அவசியம் இல்லை. எனக்கு நைட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. லைக் நைட்டில் ஒர்க் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, நைட்டில் சுற்றுறது தான் பிடிச்சிருக்கு. லைக் ஐம் a bad man. ஏன் அதனால தான் நைட்டு சுற்றிட்டுருப்பேன். எதுவும் தப்பு நடக்குதான்னு பார்த்துட்டு உதவி பண்ணுறதுக்காண்டி காத்துட்ருப்பேன். கௌதம் சிட்டி என்னோடய உதவிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். லைக் கோயம்புத்தூர் சிட்டி. இப்போதைக்கு காந்திபுரம் சித்தாபுத்தூரில் இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் கோனா பி குட். நான் என்ன நடந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் எவ்ரிதிங் இஸ் கோனா பி குட். ஜஸ்ட் அப்படி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஓகேப்பா, நான் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சுற்றிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு தெரியல. லிவ் வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே, அதுதான் போல். எப்போ ரூமுக்கு போகணும் எதுவும் தெரியல. ஹாஸ்டல்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு இல்லை, எனக்கு வேண்டி தான். ஹாஸ்டல்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்தேன் பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் நெக்ஸ்ட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் கோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ஆனால் அது கால வாரமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குடா கம்ப்யூட்டர் கல்வி கொடுத்து